ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നാം ഒരു വേദവസനത്തെ വാസിപ്പോ 73-ാം സംഗീതം മുതൽ വസനത്തെ വാസിപ്പോ. 73-ാമത് സംഗീതം മുതൽ വസനം. ದೇವರು ನಿರ್ಮಲ ಚಿತ್ತರಾದ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಗೆ ದಯಾಪರನೇ ಹೌದು. அல்லேலூயா. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த தமிழ்ல வாசிக்க முடியுமா சார்? 73 73 சுத்த இதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമ്മൾ കാണപ്പെടുகிறது சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலியருக்கு கர்த்தர் நல்லவனாயிருக்கிறார் என்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க ஒரு நல்ல பாடல். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? சுத்த ஹிருதயமுள்ள இஸ்ரவேலியருக்கு கர்த்தர் நல்லவனாயிருக்கிறார். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுத்த ஹிருதயமுள்ள இஸ்ரவேலியருக்கு கர்த்தர் நல்லவனாயிருக்கிறார். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1-வது அதிகாரம் 7-வது வசனத்தை வாசிப்போம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அவன் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தன்னை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தன்னை நம்புகிற ஜனத்தை அறியுന്നவர் ஆண்டவன். ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் சிலப்பொழுது யோசிக்காமோ, என்னை அறிയുന്നவர் யாரும் இல்லை. ஆனால் வசனத்தை படிக்கும்போது நம்ம காணப்படுகிறது தன்னை நம்புகிறவரே அறிகிற ஆண்டவர். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது நம்ம காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் அரணான கோட்டை. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அவன் கோட்டையா இருக்கிறது. தன்னை நம்புகிறவரே அறியுന്ന ஆண்டவர் என்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ഈ പകൽ വഴി இந்த വസനം നമ്മൾ പഠിക്കും பொழுது നമ്മൾ കാണപ്പെടുகிறேன் തന്നെ അറിയുന്നവരെ. ദൈവത്തിற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லவன் என்று காணப்படுகிறது. നമ്മുടെ கர்த்தர் யாரு? நல்லவன். ദൈവത്തിற்கு ஸ்தோத்திரம். அரணான கோட்டை, தன்னை நம்புகிறவரை அறியுന്ന ஆண்டவர். ஹல்லேலூயா. ദൈവത്തിற்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1-ாம் அதிகாரம் അതിന്റെ 46, 47 വസനങ്ങളെ വാസിക്കും. 49 വരെയും വാസിക്കും. 46, 46, 47, 48 வரைக்கும். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். നാഥാനവേൽ എന്ന ഒരു സ്നേഹിതനെ നമ്മൾ കാണപ്പെടുகிறது. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നാഥാനവേൽ വന്ന സ്വതം പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. பிலிப்பு வந்து நாதானியேலை அழைக்கிறார். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கே அழைக்கிறது? இயேசுவிக்கிட்ட. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் இயேசு கிட்ட வரும்பொழுது ஒரு வார்த்தை. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவனை கண்டு, இதா கபடற்ற இஸ்ரவேலியன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலியன். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ഈ വാർത്ത കേട്ട ഉടനെ
ഈ നഥാനുവേലിന്റെ ഹൃദയം എവിടെ അയച്ച് ആശ്ചര്യമായിച്ച്. ദൈവത്തെ സ്തോത്രം. അപ്പോ ഈ യേശുവിനടുത്തൊരു കേൾവി നഥാനുവേൽ കേട്ടോ, നീ എന്നെ എപ്പടി തെരിയും. ദൈവത്തെ സ്തോത്രം. അപ്പോൾ യേശു നഥാനുവേലിക്കട്ടെ, ഫിലിപ്പ് വന്ന് നിന്നെ കൂപ്പിടുന്നതിന് മുന്നമേ നീ അത്തിയുടെ കീഴിലിരിക്കുമ്പോഴേ ഞാൻ ഉന്നെ കണ്ടേൻ. ഹല്ലേലൂയ. നമ്മെ കാൺകിற ഒരു ദൈവം. ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നഥാനുവേലിനോട് യേശു ചൊല്ലുന്നത്, ഫിലിപ്പ് വന്ന് നിന്നെ കൂപ്പിടുന്നതിന് മുന്നമേ നീ അത്തിയുടെ കീഴിലിരിക്കുമ്പോഴേ നിന്നെ കണ്ടേൻ. നഥാനുവേൽ കേൾക്കുന്ന കേൾവി, ഉനക്ക് എന്നെ എപ്പടി തെരിയും. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. இந்த வசனத்தில் நம்ம காணப்படுகிறது, நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. எப்போது நம்மை காண்கிறது? தெய்வத்தை ஸ்தோத்திரம். நம்மை கூப்பிடுறதுக்கு முன்னமே நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் നമ്മളൊരു ഹാഗറിനെ കാണപ്പെടുகிறேன். ഹാഗർ സാറാലിനെ തപ്പിച്ച് ഓടിപ്പോകുമ്പോഴോ ഒരു നീരുറ്റരികിൽ നിൽക്കുമ്പോഴോ കർത്ത ദൂതൻ അവർക്ക് വെളിപ്പെട്ടു. ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആ കർത്തരി ദൂതൻ അവളോട് അതേ സ്തോത്രവലിയ പ്രൈസ് ദി ലോർഡ് ഹാറാലിൻ അതേ സ്തോത്രവലിയ പ്രൈസ് ദി ലോർഡ്, നീ അവളുടെ പേര് ഹാഗറേ, നീ എங்கே போறன்னு கேட்டார். அவள் ஒரே ஒரு வார்த்தை, என்னை காண்கிறவன் இங்கேயும் இருக்கிறாயோ. ദൈവത്തിന് സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മെ കാൺകിற ഒരു ദൈവമുണ്ട്. அதுதான் நதானியேல் യേശു சொல்றது. ഫിലിപ്പ് വന്ന് നിന്നെ കൂപ്പിടുന്നതിന് മുന്നമേ നീ അത്തിയുടെ കീഴിലിരിക്കുമ്പോഴേ ഞാൻ ഉന്നെ കണ്ടേൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. യേശു നഥാനുവേലിനെ ചൊല്ലുന്ന ഒരു വാർത്ത, ഇതോ സാറ്റൻ കപടറ്റ ഇസ്രായേലിയൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഒരു ചിലപ്പോഴത് അവൻ കപടറ്റ ഇസ്രായേലിയൻ ആയതിനാൽ അവൻ യേശുവിന്റെ ഒരു ചാൻസ് கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ദൈവത്തിന് സ്തോത്രം. ஏதோ திட்டத்தரம் பண்ணியிருக்கிறானால் பிரൈஸ் ദി ലോർഡ് യേശുവിനെ கூப்பிடுவாங்களா? இல்ல. ஏதோ திட்டத்தரம் பண்ணி சுத்திட்டு இருக்கிறவனால் பிலிப்பு வந்த இயேசுகிட்ட அவனை கொண்டு வருவாங்களா? இல்ல. ஹல்லேலூயா. இயேசுவிக்கிட்ட வர்றதுக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. காரணம், அவன் ஒரு உத்தம இஸ்ரவேல் சாட்சான் உத்தம இஸ்ரவேல் கபடற்ற இஸ்ரவேல் இருந்தான். ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சாட்சி அவனை பற்றி இயேசு சொல்லுகிறேன். தெய்வத்தை ஸ்தோத்திரம். இதா கபடற்ற இஸ்ரவேலின். தெய்வத்தை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்தை ஸ்தோத்திரம். നമ്മൾ കപടற்ற ഇസ്രായേലിനായിരിக்க வேண்டும். നമ്മൾ കപടമില്ലാത്ത ദൈവ പിള്ളകളായിരിக்க வேண்டும். ദൈവത്തെ സ്തോത്രം. 73ആം സംഗീതത്തിൽ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമ്മൾ കാണപ്പെടും. ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. കർത്തർ എല്ലാവർക്കും சுத்த ഹൃദയമുള്ള എല്ലാവർക്കും നല്ലവൻ. കർത്ത എല്ലാവർക്കും നല്ലവൻ. ആർക്ക്? சுத்த ഹൃദയമുള്ളവർ. சுத்த ഹൃദയം എന്ന് ചൊല്ലപ്പെടുന്നത് നഥാനുവേലിനെ പോലെ കപടറ്റ ഇസ്രായേലിയൻ. ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കപടം ഇരിക്കக்கூடாது. കപടം சொன்னா தெரியுமா? ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഉള്ളിലൊന്നിരിക്കും, വെളിയിൽ വേറൊന്ന്. ദൈവത്തെ സ്തോത്രം. നാം பார்க்கும்போது அவருக்கு நம்ம மேல நல்ல அன்பு வந்திருக்கும். ദൈവത്തെ സ്തോത്രം. അവർ നല്ല ചിരിച്ചിട്ട് பேசுவாங்க, ஆனா உள்ள வேற ஒன்று ஒளிஞ்சிരിക്കും. ദൈവത്തെ സ്തോത്രം. മനുഷ്യന്റെ സ്വഭാവം പലപ്പോഴും அப்படியேதான். அதனால ദൈവത്തെ സ്തോത്രം. മനുഷ്യൻ പലപ്പോഴും അവൻ സ്നേഹം അൻപ് നടിക്കും, ஆனால் அவன் உள்ள எப்படி இருக்கும்? உள்ள மிருக സ്വഭാവം இருக்கும். നേരത്തെ നമ്മൾ ധ്യാനിച്ചതുപോലെ. ദൈവത്തെ സ്തോത്രം. அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிய வேண்டுமானால் இந்த பாம்பு போகும்போது தெய்வத்தை ஸ்தோத்திரம் ஒரு கொஞ்சம் மண்ணு போட்டால் போதும், அது என்ன பாம்பான்னு தெரியும். நாகப்பாம்பான என்ன செய்யும்? உடனே லேலியா சேரப்பாம்பான அது ஓடி போயிடும். நாகப்பாம்பானை உடனே என்ன செய்யும்? அவர் அப்படி ஓடி போறது இல்லை. லேலியா ஒரு பிரச்சனை வந்து தட்டுமல் தான் அவன் ஆறுன்னு நமக்கு தெரியும். தெய்வத்தை ஸ்தோத்திரம். அதுவரைக்கும் அவன் நல்லவனாய்த்தான் இരിക്കും. ஒரு பிரச்சனை வந்து தட்டும்பொழுது அவன் ஒரிஜினல் സ്വഭാവം என்ன செய்யும்? வெளியே வரும். നമ്മൾ பார்க்கும்பொழுது எல்லாவரும் நல்லவர். ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆனால் உள்ளே ஒன்றும் வெளியில் மற்றொன்றுமாയിരിക്കും. ദൈവത്തെ സ്തോത്രം. മലയാളത്തിൽ പിടിച്ചല്ലോ, മുൻപല്ലിനാൽ என்ன செய்யும்? ചിരിക്കും. ഉള്ളിരിക്കുന്ന അനപ്പല്ല என்ன செய்யும்? ഹല്ലേലൂയ. നമ്മൾ ശരിക്കും നമ്മൾ നിனைக்கிறோம் അവൻ ചിരിച്ചിട്ടിരിக்கிறான்னு.
அதான் சிரிக்கிறேன், உள்ள பல்லு கடிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. നമ്മുടെ നന്മ കാണുമ്പോൾ, നമ്മുടെ സമാധാനം കാണുമ്പോൾ, നമ്മുടെ സന്തോഷം കാണുമ്പോൾ, കർത്തർ കൊടുക്കുന്ന ആശീർവാദങ്ങളെ കാണുമ്പോൾ അവൻ ചിരിക്കുവാനാലും ഉള്ള പല്ല് കടിக்கிறവൻ, മൃഗസ്വഭാവമുള്ള മനുഷ്യൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഒരു പ്രശ്നയ്ക്ക് മുന്നിൽ നമ്മൾ വരുമ്പോഴാണ് അവന്റെ സ്വഭാവത്തെ കറക്റ്റായിട്ട് നമുക്ക് தெரியும். ஆனால் ஒரு தெய்வ மக்களை பற்றி ஆண்டவர் நினைக்கிறது இப்படிதான். தெய்வத்து ஸ்தோத்திரம். இதோ கபடற்ற இஸ்ரவேலியன். தெய்வத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கபடற்ற தெய்வ மக்களாயிருக்க வேண்டும். உள்ளில் கபடம் வைக்கக்கூடாது. ஒரு தெய்வ மக்களை ஹிருதயத்தில் வைக்கக்கூடாத ഒന്ന് രണ്ട് விஷயங்கள் இருக்குது. ഒന്ന് കപടമായിരിക്കக்கூடாது. രണ്ട് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അഹങ്കാരം வைக்கக்கூடாது. அகங்காரம் சொன்னா தெரியுமா? தெய்வத்து ஸ்தோத்திரம். നമ്മുടെ ഹൃദയத்தில் அகங்காரம் வைக்கக்கூடாது. നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കസപ്പ് வைக்கக்கூடாது. தெய்வத்து ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் வேரோட பிரிங்க என்ன செய்ய வேண்டும்? നമ്മുടെ ഹൃദയത്തിൽ നിന്ന് வெளியே போட வேண்டும். தெய்வத்து ஸ்தோத்திரம். அகங்காரமோ கசப்பு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இதெல்லாம் നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വെച്ചാ தெய்வத்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்போது നമ്മുടെ ஜெபத்துக்கு என்ன கிடைக்கிறதில்ல? பதில் கிடைக்கிறதில்ல. நம்ம அநேக நாள்களாக நம்ம ஜெபிக்கிறார், ஆனால் அநேக நாள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலப்படும் பதில் கிடைக்காதிருக்கும் பொழுது நான் നമ്മുടെ ഹൃദയത്തെ சோதிக்க அறிய வேண்டும். നമ്മുടെ ഹൃദയം எப்படி இருக்கிறது? നമ്മുടെ ഹൃദയத்தில் ஏதாவது அகங்காரம் உண்டோ? தெய்வத்து ஸ்தோத்திரம். யாரோடு கசப்பான விஷயம் നമ്മുടെ ഹൃദയത്തിൽ உண்டோ? നമ്മൾ என்ன செய்யணும்? നമ്മൾ சோதிச்சறிய வேண்டும். அல்லேலூயா. அப்படியே சோதிச்சறிஞ்சு அப்படிப்பட்ட கசப்பு നമ്മുടെ ഹൃദയத்தில் இருந்தால் தெய்வத்து ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்ய வேண்டும்? வேரோடு பிடுங்கி போட்டு அப்புறமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கபடற்ற இஸ்ரவேலிനെ പോലെ கபடற்ற தெய்வ மக்களாயிருக்க வேண்டும். நிஷ்கலங்கராயிருக்க வேண்டும். களங்கமில்லாதவராய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களங்கமில்லாதவனாய், தெய்வத்து ஸ்தோத்திரம், பிதாவின் சந்நிதியில் நமக்காக தன்னைத்தான் தாழ்த்தியதாய் காணப்படுகிறது. தெய்வத்து ஸ்தோத்திரம். தன்னை தனிக்கு விரோதமாய் பேசும் பொழுதும் ஆண்டவர் அதன் என்ன செய்யல? பதில் சொல்லல. தன்னை முகத்தை அடிக்கும் பொழுது என்ன செய்யல? ஒண்ணுமே ஆண்டவர் பேசல. அந்த முகத்தை துப்பும் பொழுது என்ன செய்யல? தெய்வத்தை ஸ்தோத்திரம். அவருடைய முகத்தை முடிகள் எல்லாம் பிடிங்கி எடுக்கும் பொழுதும் தெய்வத்தை ஸ்தோத்திரம். இயேசு பதில் சொல்லல. தெய்வத்தை ஸ்தோத்திரம். பிதாவின் முன்பில் நமக்காக தன்னைத்தான் தாழ்த்தி தெய்வத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் தாசனே ஸ்தோத்திரம். ஸ்தேவானை பற்றி നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது ஸ்தேவான் என்ன செய்த? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இவர் செய்யறது இவரின் மேல் என்ன செய்யக்கூடாது? கணக்கிடக்கூடாது. இவரை மன்னியும். தெய்வத்தை ஸ்தோத்திரம். നമ്മളെ கல்லெறிഞ്ഞா നമ്മളെ ஜெபிக்குவாங்களா? தெய்வத்தை ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கும். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நீ அவரை சந்தியும். நீ அவரை சந்திக்க வேண்டும். என்னை அடித்த கை என்ன செய்யக்கூடாது? அவன் தூக்கக்கூடாது. இந்த தேசத்துல தெரியணும், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன். இந்த தேசத்துக்காரருக்கு தெரியணும். இல்லையா? அதனால் நீ அவரை சந்திக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறான். ஆனால் ஸ்தேவான் ஜெபம் பண்ணியது அப்படி இல்லை. ஸ்தேவான் ஜெபம் பண்ணியது இப்படிதான். ஆண்டவரே, இவரை செய்தது என்னன்னு இவருக்கு தெரியல, அதனால் இவரை மன்னியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபிச்சது. இவர் செய்தது என்னன்னு இவருக்கு தெரியாது இருக்கிறபடினால் இவருடைய பாவத்தை கணக்கிடக்கூடாது, இவரை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணியதை காணப்படுகிறேன். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். வலிமையான தேவ பிள்ளைகளே, சுபாவம் நமக்குள்ளேயும் வர வேண்டும். தெய்வத்தை ஸ்தோத்திரம். இப்படி சொல்றோம், எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது? இப்படிப்பட்ட ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இது கபடற்ற இசையில தான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். கபடம் இல்லாத, கசப்பில்லாத, சுத்த ஹிருதயமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தாவி ஹிருதயத்திலே வசிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யும்? தெய்வத்தை ஸ்தோத்திரம் இப்படியே ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்றோமா? தெய்வத்தை ஸ்தோத்திரம். இப்படி சொல்றோம். இதோ சாட்சாலை ஸ்ரீலில் நாம் இன்னொரு மனுஷரை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 இருந்த சில வசனத்தை வாசிக்கிறோம். ಆತನು ಎರಿಕೋ ಊರನ್ನು ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಅಲ್ಲಿ
ಜಕ್ಕಾಯನೆಂಬ ಹೆಸರುಳ್ಳ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಅವನು ಸುಂಕದ ಗುತ್ತಿಗೆದಾರನು ಮತ್ತು ಐಶ್ವರ್ಯವಂತನು. ಅವನು ಯೇಸು ಎಂಥವನೆಂದು ನೋಡಲು ಅಪೇಕ್ಷಿಸಿದರೂ ತಾನು ದಿಟ್ಟನಾಗಿದ್ದರಿಂದ ಜನರ ಗುಂಪಿನ ನಿಮಿತ್ತ ನೋಡಲಾರದೆ ಹೋದನು. ಆದ ಕಾರಣ ಆತನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಓಡಿ ಹೋಗಿ ಆತನು ಬರುತ್ತಿರುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿದ್ದ ಆಲದ ಮರವನ್ನು ಹತ್ತಿದನು. இயேசு எரியோவில் கூட வரும்பொழுது ஒரு மனுஷனை பார்த்தோம். அவன் பேரு சக்கேயு. அவன் ஒரு குள்ள மனுஷன். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு எப்பேற்பட்டவன் என்று அவனுக்கு தெரிய வேண்டும். அவன் இயேசு வர்றதுக்கு முன்னமே ஓடி போய் காட்டத்தி மரத்தில் ஏறி. அல்லேலூயா. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ഈ കാട്ടത്തെ മരത്തിലേക്ക് ഒരു വിശേഷമുണ്ട്. ഇല ജാസ്തി ദൈവத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்குள்ள கொடுத்து இருந்தால் வெளியே என்ன செய்ய முடியாது, தெரியாது. அதனால அவன் ஹிருதயத்திலே சிந்த, நான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தால் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியாது, என்ன தெரியல. ஆனால் மேல இருந்து கீழே பார்த்தால் இயேசு எப்பேற்பட்டவன் தான் தெரியும். அல்லேலூயா. அவன் ஹிருதயத்தில் ஒரே ஒரு ஆசை, இயேசு எப்பேற்பட்டவன் என்று தெரிய வேண்டும். நான் நினைக்கிறேன் அவன் எவ்வளவு ஹைட் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு தெரியணும், எவ்வளோ அவனுக்கு கலர் என்ன தெரியணும், அவன் எப்பேற்பட்டவன் தெரியணும். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவன் நினைச்சிட்டு இருக்கும். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யறேன், குருடருக்கு பார்வை கொடுக்கிறேன், மரிச்சரை உயிர்ப்பிக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்கிறதுனால் இயேசு எப்பேற்பட்டவர் என்று அவன் வந்து தெரிய வேண்டும். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு வர்றதுக்கு முன்னமே அவனு காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் காட்டத்தி மரத்தில் ஒளிஞ்சிருக்கிறான். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். இயேசு அது வழி வந்தோம். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ഈ കാട്ടത്തെ മരത്തിന്റെ കീഴിൽ വരുമ്പൊഴുത് സടൻ എന്നെ ചെയ്ത അങ്ങ് നിന്ന്. ദൈവത്തെ സ്തോത്രം. അപ്പൊ മേലെ ഒരുവൻ സക്കായി എന്നെ ചെയ്ത മേലെ പാത്തിട്ടേ ഇരിக்கிறேன். യേശു നിൽക്കുമെന്ന് അവൻ നിனைக்கவே இல்லை. நின்றது மாத்திரமல்ல மட்டுமல்ல அவன் மேலே பார்த்தேன். இவத்து ஸ்தோத்திரம். சக்காய் பயந்துட்டு இருக்கோம். உடனே இயேசுவின் பெயர் சொல்லி அழைச்சேன், சக்காயே சீக்கிரமாக இறங்கி வா. அவன் நடுங்கி போயிருக்கும். இவன் என்ன தெரிஞ்சுக்குது, தெரிஞ்சுக்குது யாருக்கும் தெரியலன்னு நினைச்சேன். ஆனால் இயேசு மரத்தின் கீழ் வரும்பொழுது மேலே பார்த்து அவனுடைய பெயர் சொல்லி அழிச்சதாய் காணப்படுகிறேன். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இதோடு சேர்ந்த நதனியேல் சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்றேன். இயேசுவிடத்தில் நதனியேல் கேட்ட, என்னை எப்போது உனக்கு தெரியும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். என்னை எப்போ உனக்கு தெரியும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். இதோ நதனியேல் மட்டுமல்ல, சக்காயோனை ஆண்டவருக்கு தெரியும். சக்காயோ இயேசு எப்பேற்பட்டது தெரியணும்னு நினைச்ச காட்டத்து மரத்தில் கீழே வந்து காட்டத்து மரத்தில் ஏறி அவன் இருக்கும்போது அதுக்கு முன்னமே இயேசுவுக்கு தெரியும் ஒருவன் மரத்தில் ஏறி இருக்கிறார். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். நான் எப்பேற்பட்டவனை தெரியும்படியாக ஒருவன் இன்னைக்கு முன்னாய் வந்த மரத்தில் ஏறி இயேசு தெரியும். இயேசு கரெக்ட் மரத்தின் கீழ் வந்து மேலே பார்த்தார பெயர் சொல்லி அழைச்சதாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. சக்காயே சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு நான் உன்னோடு சேர்ந்த வாசிப்போம். ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಮೇಲಕ್ಕೆ ನೋಡಿ, ಜಕ್ಕಾಯನೇ ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ, ನಾನು ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು. அவனை பெயர் சொல்லி அழைச்சது மட்டுமல்ல, நான் இன்னைக்கு உன்ன வீட்டில் என்ன செய்றேன், வாசம் பண்ண போகிறார். அவன் ஆச்சரியமாயிச்சு. ஒரு நாளிலும் இப்பேற்பட்ட காரியத்தை அவன் நினைச்சு கூட பார்க்கவில்லை. இப்பகல் வழியில் இந்த வசன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நதனியேல் ஆண்டவர் கிட்ட கேட்ட அதே வார்த்தை, என்னை எப்போ தெரியும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நதனியேல் மட்டுமல்ல, அதே பிரைஸ் தி லார்ட், சக்காயுவை ஆண்டவருக்கு தெரியும், உங்களை ஆண்டவருக்கு தெரியும், என்னையும் தெரியும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். எப்போ நம்மை ஆண்டவருக்கு தெரியும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ഈ കാലവഴിയിൽ വേദവചനത്തെ എന്റെ ഹൃദയത്തിലേക്ക് ഓടി വന്നതാ. തായിൻ ഗർവിൽ ഉരുവാനക്ക് മുന്നമേ നിങ്ങൾ தெரியும்.
നിന്റെ തായിൻ ഗർവിലെ നീ അതെ ഉരുവാകുന്നതിന് മുന്നമേ ദൈവത്തെ സ്തോത്രം അവന് ഉങ്ങളെ തെരിയും. ഹല്ലേലൂയ. യിരെമ്യാ ദീർഘദർശിയുടെ പുസ്തകം 1-ാം அதிகாரம் 5-வது வசனத்தை படிக்கும்போது யிரெம்யா தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்றார், தெய்வத்து ஸ்தோத்திரம், தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை கண்டேன். தெய்வத்து ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசியாய் உன்னை அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வத்து ஸ்தோத்திரம். நாம் என்று சொல்ற ஒருத்தர் இல்ல. கவனிங்க, நான் என்று சொல்ற ஒருத்தர் இல்ல. என் அப்பா அம்மா இல்ல, பிதாக்கள் இல்ல. தெய்வத்து ஸ்தோத்திரம் பேசுறோம். பூமியில் மனுஷரு கூட உருவாகல, அதுக்கு முன்னமே நம்மை கண்ட ஒரு கர்த்தர் உண்டு. தெய்வத்து ஸ்தோத்திரம் பேசுறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னமே நம்மை கண்ட ஒரு ஆண்டவர் உண்டு. தெய்வத்து ஸ்தோத்திரம் பேசுறோம். நாம் ஆருடைய மகனாய் பிறக்க வேண்டும், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும், எந்த ஸ்கூலில் படிக்க வேண்டும், இதெல்லாம் முன்னமே தெரிஞ்ச ஒரு ஆண்டவர். தெய்வத்து ஸ்தோத்திரம் பேசுறோம். 139ஆம் சங்கீதம் படிக்கும் பொழுது, நாம் அவயவங்கள் உண்டாவதற்கு முன்னமே நம்மை கண்ட ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். எப்போ? தெய்வத்து ஸ்தோத்திரம், தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40 அதிகாரத்தில் நம்ம எப்படி படிக்கிறோம்? அந்த வசனம் கரெக்டா ஞாபகம் வரல. தெய்வத்து ஸ்தோத்திரம் பேசுறோம். ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுறோம், நீ என்னை அறியாதிருக்க நான் என்னை ஓமன பேர் சொல்லி விളിച്ചു. நீ என்ன தெரியறதுக்கு முன்னமே என்னை ஓமன பேர் சொல்லி என்ன செய்த பேசுறோம். நம்ம செல்ல பேர் ஓமன பேர் சொல்லுவோம். ஓமனை சொல்ல சில லேடிஸ்க்கு ஓமனா அது பேர் இருக்குது மலையாளிஸ். அந்த ஓமன் இல்லை, மத்தாயினுக்கு அறிய ஓமனு கூப்பிடுறது இல்லை. அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம் பேசுறோம். மலையாளத்தில் நீ என்ன അറിയുന്നതിന് മുന്നമേ നിന്നെ ഓമന പേർ ചൊല്ലി വിളിച്ചു. ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ സ്തോത്രം. യോവാൻ സുവിശേഷത്തിൽ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, നീ എന്നെ தெரிந்து கொண்டதல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேகர் தெய்வத்தை தேடி அலைஞ்சிருக்கும்போது, தெய்வத்தை ஸ்தோத்திரம், நாம் தெய்வத்தை தெரிந்ததல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்காக? நீங்கள் போய் பலன் கொடுக்கிறதுக்காக. தெய்வத்தை ஸ்தோத்திரம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ? உலக ஸ்தாபனத்திற்கு முன்பே அவன் கிறிஸ்துவில் நம்மை தெரிந்து கொண்டார். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுறோம். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது காணப்படுகிறேன், நீ என்னை அறியாதிருக்க நான் என்னை ஓமன பேர் சொல்லி விളിച്ചു. அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை தெரிவதற்கு முன்னமே ஆண்டவர் என்ன செய்த நம்மை பேர் சொல்லி அழைச்சதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 1 சில வேதவசனங்கள் வாசிக்கிறோம். ನನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬೇ, ನಾನು ಆದುಕೊಂಡ ಇಸ್ರಾಯೇಲೇ, ಈಗ ಕೇಳು. ನಿನ್ನನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿ ಗರ್ಭದಿಂದಲೂ ರೂಪಿಸುತ್ತಾ ಬಂದು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ನನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬೇ, ನಾನು ಆದುಕೊಂಡ ಯೆಶೂರನೇ, ಭಯಪಡಬೇಡ. ಬತ್ತಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಳೆಗರೆದು ಒಣ ನೆಲದಲ್ಲಿ ಕಾಲುವೆಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. ನಿನ್ನ ಸಂತಾನದವರಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರ ಮೇಲೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಸಿರು ಹುಲ್ಲಿನ ನಡುವೆ ಬೆಳೆಯುವ ನೀರವಂಚಿಗಳಂತೆ ವೃದ್ಧಿಯಾಗುವರು. ತಮಿಳಿನ ವಾಸಿಂಗ್ 44. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆத்மாவினையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. யாருக்காக? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலுக்காக. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலாக மட்டுமல்ல, ஆத்மீக இஸ்ரவேலாய தன்னுடைய ஜனத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. ഈ പകൽവെളി ഓസിക്കുന്ന കർത്തൃ പിള്ളകളെ, ദൈവത്തെ സ്തോത്രം. இந்த வார்த்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. தெய்வத்தை ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட இயேசுவே, நீ பயப்படாதே. தெய்வத்தை ஸ்தோத்திரம். இல்லையா? பிரேசுரோன். அது மூணாவது வசனத்தை வாசிங்க. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவர் மேல் நான் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆத்மாவையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. தலைமுறைகளுக்காக பாரப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்தை ஸ்தோத்திரம். தலைமுறைகளை நினைச்சு பாரப்படுகிற கர்த்தருடைய மக்களே, கர்த்தருடைய ஆவியானவரை பகல்வெளியில் நம்மோடு பேசுகிற வார்த்தையாவது, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆத்மாவினையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் கர்த்தருடைய ஆவியை ஊற்றும். பலப்படும் நம்ம தலைமுறை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பாரப்படுகிறது. தெய்வத்து சோதரம். தலைமுறைகளுக்காக ஒண்ணுமே நம்ம சேர்த்து வைக்கவில்லை. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவருக்காக ஒண்ணுமே சேர்த்து வைக்காம இருந்தாலும் தெய்வத்தின் ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் நான் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆத்மாவையும் ஊற்றுவேன். ஒரு அபிஷேகத்தை அவருடைய மேல் ஊற்றுவேன் என்று காணப்படுகிறது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன் ஜனத்தின் மக்கள் மேல் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவதை காணப்படுகிறது. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்மளுக்கு ஒண்ணுமே அவருக்காக சேர்த்து வைக்க முடியலானாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஆவி அவருடைய மேல் இருந்தால் போதும். கர்த்தர் அபிஷேகம் அவருடைய மேல் இருந்தால் போதும். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்டு. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். நான் அவருடைய மேல் என் ஆவியை ஊற்றும். இந்த நாட்களில் நம்முடைய மக்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? നമ്മൾ അധികമായി നമ്മൾ ക്ഷമിക്ക வேண்டும். ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. 45ാമത്തെ அதிகாரம் முதல் வசனங்களை படிப்போம். യെശയ്യാ 45ാം அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபினோடு இல்லைனால் தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது, தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெய்வத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளோடு சொல்லுகிற வார்த்தை, என் அபிஷிக்தனாய கோரேசினோடு தெய்வத்தின் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட கோரேசினோடு கர்த்தர் சொல்லுகிறது, நீ ஜாதிகளை கீழடக்கி ராஜாக்கன்மார் நரக்கச்சுகளை கீழடക്കേണ്ടതിനും கதவுகள் அவனை തുറന്നിരിക്കേണ്ടതിനും വാതിലുകൾ അടയാതിരിക്കേണ്ടതിനും എന്റെ വലങ്കൈ പിടിച്ചിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന്റെ സ്തോത്രം. കർത്തരുടെ അഭിഷേകം ഒരുവന്റെ മേലിരിക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ സ്തോത്രം, കർത്തരുടെ കൈ അവൻ എന്നെ செய்றா பிடிச்சிருக்கிறேன். அவன் கடந்து ஒரு இடத்தில் கோணலானவளை என்ன செய்யும்? செமையாக்குவான் என்று காணப்படுகிறது. இரும்பு தாப்பால்களை என்ன செய்யும்? தெய்வத்தின் ஸ்தோத்திரம் உடைச்சு தெய்வத்தின் ஸ்தோத்திரம்.
தாமிரவாதிகளை என்ன செய்யும்? அவன் உடைக்கும் என்று காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அபிஷேகம் பெற்றவன் முன்பில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? எந்த கதவும் வச்சு மூடி வைக்க முடியாது. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுறோம். அப்புறமாக நம்ம படிக்கிறேன். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுறோம். இருட்டிலே நிச்சேபங்கள், மரவிடங்களிலே குப்தம் நிதிகள். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வாக்கியத்திலான ஓமன பேர் சொல்லப்படுகிறது. ஓகே ஓகே ஓகே. 5ஆம் வசனம் 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். மலையாளத்தில் നമ്മൾ படிக்கும் பொழுது நான் നിന്നെ ഓമന പേർ ചൊല്ലി അழைച്ചിരിக்கிறேன் என்று காணப்படுகிறேன். ദൈവത്തെ സ്തോത്രം പ്രൈസലോൺ. எப்போ நீ என்னை அறியாதிருக்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பிரൈസലോൺ. 5ஆவது வசனத்தை வாசிப்போம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஆமென். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேற ஒருவரும் இல்லை. தெய்வத்தை ஸ்தோத்திரம். 3ஆவது வசனம் 4ஆவது வசனம் படிக்கும்போது നിനക്ക് ഇരുട്ടിലെ നിക്ഷേപങ്ങളെയും മറവിടങ്ങളിലെ ഗുപ്ത നിധികളെയും ദൈവത്തെ സ്വന്തം തരും എന്ന് കാണപ്പെടുகிறது. ഈ പകൽവേളയിൽ இந்த வசனங்களை നമ്മൾ ധ്യാനിക്കുമ്പോൾ கர்த்தர் நல்லவர். அவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் நம்மை அறிகிற ஆண்டவர். 73ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது நம்ம காணப்படுகிறது, சுத்த ஹிருதயமுள்ள இஸ்ரவேலின் கர்த்தர் நல்லவர் என்று காணப்படுகிறேன். தெய்வத்தின் ஸ்தோத்திரம். நகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்குമ്പോൾ கர்த்தர் எல்லாவருக்கும் நல்லவர், தன்னை தேடுகிறவரை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார் என்று காணப்படுகிறேன். கர்த்தர் எல்லாவருக்கும் நல்லவர். அவன் துஷ்டன்மாருக்கும் நல்லவன். நீங்க பாருங்க, அவன் பகல் சூரியனை உதிப்பிக்கிறேன். சூரியன் வெளிச்சம் என்ன சேவிக்கிற என்ன மக்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறதா? இல்ல, அவன் துர்மார்க்கிக்கும் நீதிமானும் எல்லாம் ஒருപോലെ சூரியனை உதிப்பிக்கிறதை காணப்படுகிறேன். நம்ம வாழைப்பழம் எல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா? தெய்வத்தை ஸ்தோத்திரம். ஒரு வாழை மரம் வைக்கும்போது அந்த பழம் எந்த மக்கள் சாப்பிடட்டும், தோல் முஸ்லீம் சாப்பிடட்டும், வாழை மரம் இந்து சாப்பிடட்டும் சொல்லிக்குதா? இல்லை. வாழைப்பழம் எல்லாருக்கும் யாருக்கும் என்ன செய்யதில்லை, பங்கு போடல. தெய்வத்தை ஸ்தோத்திரம். பூமியில் கர்த்தர் சிருஷ்டிச்சிருக்கிற எல்லாருக்கும் சிருஷ்டிச்சிருக்கிறேன். அவன் தானியங்களையும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் விருட்சங்களையும் சகலவும் சிருஷ்டிக்கும் பொழுது அது ஒரு ஜாதிக்கு இது ஒரு ஜாதிக்குன்னு சொல்லி திருப்பி வைக்காமல் தெய்வத்தை ஸ்தோத்திரம் எல்லாருக்குமாக சிருஷ்டிச்சிருக்கிறது. தெய்வத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர். ஆனால் தன்னை நம்புகிறவரை அவன் அறிந்திருக்கிறார் என்று காணப்படுகிறேன். ദൈവത്തെ സ്തോത്രം. അധികമായി ഞാൻ മെസ്സേജിലേക്ക് ഞാൻ കടന്നു പോകാൻ വിരുമ്പുന്നില്ല. ദൈവത്തെ സ്തോത്രം. കാരണം ഞാൻ അതേ രാത്രിയിൽ നിന്ന് ജപിക്കുമ്പോൾ ആൺകളുടെ ഹൃദയത്തെ ഉണർത്തിന് ചില വേദഭാവം മട്ടും ഞാൻ എൻ്റെ അടുത്ത് എത്തിയിരിക്കുന്നത്. ദൈവത്തെ സ്തോത്രം. ഞാൻ ഒരു പെരിയ പ്രസംഗമായിട്ടൊന്നും പറഞ്ഞില്ല. ലേലിയ ഞാൻ ജോം பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தினால் அது மட்டும் நான் உங்கள் மத்தியில் ഞാൻ சொல்லியிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ സ്തോത്രം. കർത്തർ நல்லவர். നാം സേവിക്കുന്ന ദൈവം நல்லவன். 118 சங்கீதம் படிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை மாறாதது.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தன்னை நம்புகிறவரை அறிയുന്ന ஆண்டவர். നമ്മെ അറിയുന്ന ഒരു ആണ്ടവരുണ്ട്. നമ്മുടെ കഷ്ടങ്ങളെ അറിയുന്നവൻ. ദൈവത്തിന് സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതേ ഹല്ലേലൂയ. 1 പേതുരു 5-8 വചനം പഠിക്കുമ്പോൾ പ്രൈസ് ദി ലോർഡ്. அவன் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்க கவலைகள் எல்லாம் அவன் மேல் வைத்து விட. தெய்வத்து ஸ்தோத்திரம். நம்மை அறிகிற ஆண்டவர் மட்டுமல்ல, நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், നമ്മുടെ വഴികളെ അറിയുന്ന ആണ്ടவர். ദൈവത്തെ സ്വന്തം. ஒருவேளை நாம் சொல்லும், என்னை அறிയുന്നவர் ആരുമില്ല. ഈ പകലിൽ ഈ വാർത്ത വെളിപ്പെടുത്തുகிறேன். നിന്നെ അറിയുന്ന ഒരു ആണ്ടവരുണ്ട്. നിന്നെ കാണുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. ദൈവത്തിന്റെ സ്വന്തമല്ലേ പ്രശ്നോ. നിന്റെ കഷ്ടങ്ങളെ അറിയുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. അവൻ ഉന്നെ പേർ ചൊല്ലി അഴിച്ചിരിக்கிறார். എപ്പോ പേർ ചൊല്ലി അഴിച്ചത്? നീ അവനെ അറിയാതിരിക്കെ അവൻ ഉന്നെ പേർ ചൊല്ലി അഴിച്ചിരിക്കുകയാണ്. ദൈവത്തിന്റെ സ്തോത്രമല്ലേ പ്രശ്നോ. നിന്റെ പേർ ചൊല്ലി അഴിച്ചത് മറ്റുമല്ല, നിന്റെ സന്തതി മേൽ അവന്റെ ആത്മാവിനെ ഊറ്റി, സന്താനത്തിന് മേൽ അവന്റെ ആവിയെ ഊറ്റിയിരിக்கிறார். നിന്റെ തലമുറകളെ, നിന്നെ മറ്റുമല്ല നിന്റെ തലമുറകളെ അവൻ ആശീർവദിக்கிறான். ദൈവത്തെ സ്തോത്രമല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നിന്നെ പേർ ചൊല്ലി അഴിച്ച് നിന്നെയും നിന്റെ തലമുറകളെയും ആശീർവദിക്കുന്ന ഒരു ദൈവത്തെ നമ്മൾ കാണപ്പെടുகிறது. ഹാഗർ അബ്രഹാമിന്റെ വീട്ടിൽ നിന്ന് ഓടിപ്പോകുമ്പോ ദൈവത്തെ സ്തോത്രം. ഹാഗർ ചൊല്ലൊരു വാർത്തയുണ്ടോ? എന്നെ കാണുന്നവൻ ഇങ്ങേയും ഉണ്ടോ? ദൈവത്തെ സ്തോത്രം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹാഗറുടെ കർത്തൃ ദൂതൻ വെളിപ്പെട്ട ഒരു വാർത്ത തന്നെ, ഞാൻ നിന്റെ സന്തതിയെ ആശീർവദിച്ച് ഒരു പെരിയ ജാതിയാക്കുവേൻ. ദൈവത്തിന് സ്തോത്രമല്ലേ. നീ ഒരു പെരിയ കൂട്ടമാകും, ഒരു പെരിയ ജാതിയായി മാറും. ദൈവത്തിന് സ്തോത്രം. കർത്തർ നമ്മെ കാണുമ്പോൾ നമ്മെ മാത്രമല്ല നമ്മുടെ തലമുറകളെയും ആണ്ടവർ കാണുகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்போது அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, உன் தலைமுறைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ அவனை அறியறதுக்கு முன்னமே அவன் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எரேமியாவோடு கர்த்தர் சொன்னார், நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவன் உன்னை தெரிந்து கொண்டேன். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களும் ஆண்டவரை தெரிந்து கொண்டதல்ல, அவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. നമ്മൾ ഹല്ലേലൂയ റോമർക്ക് എഴുതുമ്പോൾ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമ്മൾ കാട്ടുമരമായിരുന്നു. കാട്ടുമരമായിരുന്ന നമ്മെ അവൻ വെട്ടിയെടുത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം നാട്ടൊലിവിനോടൊട്ട വെച്ചു. ദൈവത്തിന് സ്തോത്രം. ഈ കാട്ടൊലിവിന്റെ ഒരു വിശേഷത കണ്ട தெரியுமா? കാട്ടൊലിവിന് കനിയില്ല. ദൈവത്തിന് സ്തോത്രം. ஆனால் അവൻ നമ്മെ നല്ല മരമായ നാട്ടൊലിവ് മരത്തോടെ என்ன ചെയ്ത് ഒട്ട വെച്ചു. ദൈവത്തിന് സ്തോത്രം. നാട്ടൊലിവെന്ന് சொன்னால் காட்டொலிவின் என்ன இல்லை, அது கனியில்லை. നാട്ടൊലിവ് ആര്? ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു. നാം കാട്ടൊലിവായിരുന്നു, യാതൊരു കനിയില്ലാതെ കാട്ടൊലിവായിരുന്ന നമ്മെ അവൻ വെട്ടിയെടുത്ത് ദൈവത്തെ സ്തോത്രം നാട്ടൊലിവോട് നമ്മൾ ഒട്ട വെച്ചു. അതിന് യാതൊരു തകുതിയും നമ്മൾക്കില്ല, യാതൊരു യോഗ്യതയും നമ്മൾക്കില്ല. യോഗ്യതയില്ലാത്ത സ്ഥാനത്തിലേക്ക് അവൻ നമ്മെ പേർ ചൊല്ലി അണിയിച്ചു കൊണ്ടുവന്നു. നമ്മളെ മറ്റുമല്ല, നമ്മുടെ തലമുറകളെ അവൻ ആശ്രയിച്ചിലേക്ക് കർത്താൻ. ദൈവത്തിന് സ്തോത്രമല്ലേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. നിന്റെ സന്തതി മേലെ ആവിയെയും സന്താനത്തിന്മേലെ ആത്മാവി ഊറ്റുവേണ്ടി ചെന്ന കർത്താൻ. ഹല്ലേലൂയ. സക്കായോ പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ஆண்டவர் எப்பேற்பட்டவன் என்று பார்க்கணும்னு நினைச்சோம். தெய்வத்து ஸ்தோத்திரம். அவன் சக்காய் என்ன செய்த காட்டு மரத்தில் ஏறி இப்படி பார்த்துட்டு இருந்தோம். தெய்வத்து ஸ்தோத்திரம். ஆனால் சக்காயு அதை ஹல்லேலூயா பிரேசுறோம் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு வேண்டுமே அவனை தெரிந்த ஆண்டவர், அவனுடைய ஹிருதயத்தில் நினைவுகளை அறிஞ்ச ஆண்டவர். தெய்வத்து ஸ்தோத்திரம். அவனை யோசனைகளையும் அறிஞ்ச ஆண்டவர். அந்த காட்டத்து மரத்தின் கீழில் வந்தான். சக்காயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோடு கூட இந்த வீட்டில் தங்குவேன். அல்லேலூயா. உடனே என்ன செய்த அவனுடைய வார்த்தை. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுறோம். நான் ஆறையில ஏமாத்தி ஏதாவது வாங்கியிருந்தால் ரெட்டிப்பா என்ன செய்யும்? அல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். இதுதான் கனி கொடுக்கிறதுன்னு காண முடியும். அவன் நம்மை அழைச்சிருக்கிற தினத்துக்காக நாம் அவனுக்கு கனி கொடுக்க முடியாது. தெய்வத்தை ஸ்தோத்திரம். நீ சக்காயோட ஆறும் சொல்லல, நீ மனதிரும்பு, நீ இரட்டிப்பாய் வாங்கியிருக்கிற, ஏமாற்றி வாங்கியிருக்க, எல்லாம் திரும்பி கொண்டு யாரும் சொல்லல. அவனுடைய ஹிருதயத்திலேக்கு வந்தோம். அவன் அப்படியே செய்ததாய் காணப்படுகிறது. நம் கர்த்தரை அறிஞ்சால்
നമ്മുടെ வாழ்க்கையில் என்ன செய்யணும்? നമ്മൾ കരി കൊടുக்கிறவராയി തീர வேண்டும். ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. இதெல்லாம் நேச்சுரலாയി நடக்கணும். ஹல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரை தெரியும் பொழுது நேச்சுரல் நடக்க வேண்டிய அநேக காரியങ്ങളുണ്ട്. ആർക്കും ഞാൻ என்ன செய்யறதில்ல. அவரு புத்தி உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழி போகக்கூடாது, இந்த வழி போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, அது பார்க்கக்கூடாதுன்னு ஆறு பின்னால உடனே என்ன செய்யறதில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுகிறோம். ஆட்டோமேட்டிக்கில் அவன் கர்த்தரை பிள்ளையாய் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கில் அவனுடைய ஞானத்தை ஆண்டவர் பகிர்கிறான். அல்லேலூயா. ஆ ஞானம் சக்காயின் மேல் ஊற்றப்பட்ட ஆ ஞானத்தை போல விட்டு விலக வேண்டியதெல்லாம் விட்டு விலகி கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தராய் നമ്മൾ ഇരിക്കും. ദൈവത്തെ സ്തോത്രം. നമ്മൾ പഠിച്ച വചനം ദൈവത്തെ സ്തോത്രം. നദനയിലെടുത്ത ஆண்டவர் சொன்னார், நீ பிலிப்புனை கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு முன்னமே நீ அத்திமரத்தில் கீழே இருக்குமே நான் உன்னை தெரியும். ദൈവത്തെ സ്തോത്രം. നദനയിൽ കേട്ട ഒരു വാർത്ത பேசுகிறோம், என்னை எப்போது உனக்கு தெரியும். ഈ പകൽ ഒരുവേളை നാമും കേട്ടിരിக்கலாம், என்னை எப்போது ஆண்டவருக்கு தெரியும். ആമേൻ. ദൈവത്തെ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നമ്മെ കാണുന്ന ഒരു കർത്തരുണ്ട്. അവൻ്റെ പുസ്തകത്തിൽ നമ്മെ പറ്റി എഴുതിയിരിக்கிறார். ദൈവത്തെ സ്തോത്രം. ஒவ்வொரு நாட்களும் அது നമ്മുടെ வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தெரிய வேண்டிய விஷயம் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுகிறோம். நாம் அவனுக்கு கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய நின்ற மேல் அவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. நின்ற மேல் மட்டுமல்ல, இந்த சந்ததி மேல் அவன் அபிஷேகத்தை ஊற்றும். தெய்வத்தை ஆகரோடு சொன்ன தெய்வத்தை ஸ்தோத்திரம் பேசுகிறோம். ஆகரோடு வார்த்தை ஆண்டவர் சொன்னது இப்படி ஸ்தோத்திரம் பேசுகிறோம், ഞാൻ നിന്റെ തലമുറയെ ആസ്വദിക്കും, നിന്റെ സന്തതി ഒരു பெரிய ஜாதியாய் தீரும். தெய்வத்தை ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளில் தெய்வத்தை தலைமுறைகளை ஆண்டவர் என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கும் என்று காணப்படுகிறது. ஒரு அபிஷேகம் அவருடைய மேல் உண்டு. தெய்வத்தை ஸ்தோத்திரம். பேசுகிறோம். அல்லேலூயா. യശയാവിൻ പുസ്തകത്തെ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ നമ്മൾ കാണപ്പെട്ടோம். ദൈവത്തെ സ്തോത്രം பேசுகிறோம். നിന്റെ മുന്നിൽ ഇരുമ്പോടാമ്പലുകൾ என்ன செய்யும், அது திறக்கும் என்று காணப்படுது. தாமர கதவுகள் என்ன செய்யும், திறக்கும். இருட்டில நிക്ഷേപങ്ങളും മറവിടങ്ങളിൽ ഇരിക്കുന്നതാണ് ഗുപ്ത നിധികളെയും ആണ്ടവർ നമുക്ക് തരും. നിന്നെ പോഷിപ്പിക്കുന്ന ആണ്ടവർ, നിന്നെ സമൃദ്ധിയായി ആശീർവദിക്കുന്ന ഒരു ദൈവം. ദൈവത്തെ സ്തോത്രം. ഈ വസനത്തിൻപടിയെ കർത്താവ് നമ്മെ ഏവരെയും ആശീർവദിപ്പാറാകെ. കരങ്ങളെടുത്ത് ഹല്ലേലൂയ. 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 ദൈവത്തെ സ്തോത്രം.